பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வாயின் வார்த்தைகளை நம்ம சரியாகவே பயன்படுத்துறதில்லை. அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், தேவையில்லாத வார்த்தைகளை யோசிக்காமையே பேசிடுறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட வார்த்தை வாயிலேருந்து வராதபடி நாவை காத்துக்கொள் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நாவை யோசித்து பேச மாட்டோம். ஒருத்தனை சபிக்கிறது, திட்டுறது, ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறது, தேவனை அசட்டை பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு இதே வாயினால் தேவனை துதிக்கிறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம். அப்புறம் எப்படி நம்ம ஜபத்தை அவர் கேட்பார்? நம்ம வேண்டுதலுக்கு எப்படி பதில் கொடுப்பார்? வேதத்தில் அழகான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. மத்தேயு 12:36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அதாவது நம்ம மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையுமே கர்த்தர் கண்டிப்பாக நியாய தீர்ப்புனால கணக்கு கேட்பார். அதாவது இனிமேலாவது நம்ம வார்த்தைகளை நம்ம யோசித்து பேசணும். ஒரு மனுஷன் ஒரு உயர்வுக்கு கொண்டு போகிறதுக்கும் அல்லது ஒரு அழிவுக்கு கொண்டு போகிறதுக்குமே நாவின் வார்த்தை தான் காரணம். இனிமேலாவது நம்மளுடைய நாவை அடக்கி யோசித்து நம்ம பேசணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.